மூன்று முடிச்சு சீரியல் நந்தினி சூர்யா 2 பேருமே சில பியூட்டிஃபுல்லான ஆஃப் ஸ்கிரீன் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. நந்தினி மூன்று முடிச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்க சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. மூன்று முடிச்சு சீரியல் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. பொங்கலுக்காக நந்தினி சூர்யா 2 பேருமே நந்தினியோட ஊருக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய கலாட்டாவே நடந்தது. சுந்தரவல்லி எப்படியும் நந்தினி திரும்பி வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பிளான் பண்ணாங்க. ஆனால் சூர்யா அதிரடியாக நந்தினியை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றிட்டாரு. ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தது. இவ்வளோ சீக்கிரமாக சூர்யா யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சி நந்தினியை ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு வருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. சீரியல் அவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்கு. சீரியல் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கிறதால தான் மூன்று முடிச்சு சீரியலுக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. நல்ல டிஆர்பி ரேட்டிங்கும் வாங்கிட்டு இருக்கு. மூன்று முடிச்சு சீரியல் இப்போ சூப்பரான டிஆர்பி ரேட்டிங் வாங்கி தமிழ்நாட்டிலே செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அந்த அளவுக்கு சீரியலை விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நந்தினி வீட்டுக்கு வந்துட்டாங்க. சுந்தரவல்லி ரொம்பவே கோவமா இருக்காங்க. எவ்வளோ பிளான் பண்ணியும் நந்தினி வீட்டுக்கு வரதை நம்மளால தடுக்க முடியல அப்படின்னுட்டு அவ்வளோ கோவமா இருக்காங்க. சூர்யாவுக்கு சுந்தரவல்லி மேலே டவுட் வந்துருச்சு. நிற்க வச்சு பாயிண்ட் பை பாயிண்டாக கேள்வி கேட்டுட்ருக்காரு சுந்தரவல்லி கிட்ட. ஆனால் சுந்தரவல்லி அதுக்கு பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இருந்தாலும் சூர்யாவுக்கு சுந்தரவல்லி மேலே இருக்க டவுட் போகவே இல்லை. ஸோ இதுக்கு காரணம் சுந்தரவல்லி தான் அப்படின்றத சூர்யா கண்டுபிடிக்கிறாரா? வரப்போகிற அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.